விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த புத்தாண்டோட முதல் நாள் ஜனவரி 1. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ பிளான் பண்ணி கடைசியில் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு அவங்களா கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அண்ணாமலையாரை பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். ஆக்சுவலாக நான் போட்டிருந்த பிளான் வந்து வர்கலா, அப்புறம் வந்து பாண்டிச்சேரி, லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அங்கெல்லாம் போக முடியல, ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி திடீர் பிளான் தான் வந்து திருவண்ணாமலை. இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு போகணுங்கிற ஒரு பிளானோட இந்த முதல் நாளை 2026 ஜனவரி 1 இந்த முதல் நாளை முதல் துவக்கமாக திருவண்ணாமலை தஞ்சாவூர் டு திருவண்ணாமலை வந்து 200 கிலோமீட்டர், 199 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட காமிக்குது நம்மளுக்கு மேப்பில். இன்றைக்கி வந்து வெயில் இல்லை, அதே டயத்தில் கிளைமேட்டும் செம்மையான ஒரு கிளைமேட் தான். ஃபுல்லாகவே இங்கேருந்து நம்ம தஞ்சாவூரில் எடுத்து திருவண்ணாமலை போகிற வரைக்குமே கிளைமேட் வந்து அருமையாக இருந்துச்சு. திருவண்ணாமலை ஊருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த ரோட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த மலையோட அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஊரை பார்க்க போகும்போது செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. அதே போல் நீங்கள் திருவண்ணாமலைக்கு காரில் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காரை வந்து பார்க் பண்ணுறது இங்கே பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே கார் பார்க்கிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பயந்துக்கிட்டே தான் உள்ளார எடுத்துகிட்டு போனேன், எங்கே நம்ம நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ பயங்கர ரஷ்ஷாக இருக்குது திருவண்ணாமலை. அதுலேயும் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில், பிரதோஷ நாட்களில், பௌர்ணமி நாட்களில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே கார் நிப்பாட்டுறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து முன்னாடியே எங்கேயாவது காரை நிப்பாட்டுற மாதிரி இடம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நிப்பாட்டி நீங்கள் நடந்து போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் காரை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற ரோடுகளும் ரொம்ப சின்னது. அதில் ஆட்டோ வந்து நம்ம அவங்கள குறையும் சொல்ல முடியாது, அதே டயத்தில் வந்து அது சரியாக இருக்கான்னு எனக்கு தெரில. பயங்கர ஆட்டோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த சந்தில் வந்து அவங்க அவ்வளோ வேகமாக வராங்க. ஒரு ஆட்டோவில் கிட்டத்தட்ட 10 பேருக்கிட்ட ஏற்றிக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பாக வந்து கட்டடிக்கிறாங்க. ஏறுறது இறங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் டிரைவிங் வந்து ஃப்ளூரண்ட்டாக தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே சிரமம் தான். அதுலேயும் தெரியாதவங்களாக இருந்தால் இது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த மாதிரி ரஷ்ஷான ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா உள்ளார போய்ட்டு நீங்கள் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவே வந்து உங்களுக்கு நம்ம சாமி பார்க்க வந்துட்டு இது ஒரு மன உளைச்சல் ஆயிரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் வந்து காரை வெளியில் எங்கேயாவது வேறு இடத்துல பார்க் பண்ணிட்டு நீங்கள் நடந்து போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து நிம்மதியாக வந்து காரை எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கார் எடுக்க போகும்போது ஒரு பெரிய ஒரு டென்ஷன் தான் உங்களுக்கு வரும். இந்த டேட்டில் செம கூட்டம் உள்ளார. ஆனால் வந்து உள்ளார வந்து அந்த செக்யூரிட்டியாக இருக்கிற ஆட்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கோயிலில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நாங்கள் வந்து நின்றுருக்கோம் சாமி பார்க்குறதுக்காக. நாங்கள் வந்து 3 மணிக்கு 2:45 வந்து நாங்கள் வந்து க்யூவில் வந்து நிற்க ஆரம்பித்தோம். 8 மணிக்கு தான் வந்து சாமியை நாங்கள் பார்த்தோம். அது வரைக்குமே நாங்கள் வந்து ரொம்ப திருப்பதியில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட்டம். இந்த செக்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இல்லாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, சில பேர் இந்த மாலை போட்டுட்டு வர்றாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. மாலை போட்டுட்டு வர்ற பசங்க எல்லாருமே அது வந்து ஆந்திரா பசங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு பசங்களாக இருக்கட்டும், கேரளா ஆட்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற அவசரத்தினால அவங்க வந்து ஏறி குதித்து அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு நின்றுட்டுருக்க இடத்துல வந்து அவங்க ஏறி உள்ளார குதிக்க போகும்போது 4 மணி நேரம் 3 மணி நேரமாக க்யூவிலேயே நின்றுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி அதை ஏற்றுப்பாங்க? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே ஒரு கலைபரம் ஆகிடுது. அது பெரிய பிரச்சனையாகவும் ஆகுது. இது இல்லாமல் லேடிஸ், இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்க லேடிஸ் வந்து நிறையா லேடிஸ் ஒரு 20 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் திட்டுறதையுமே காதில் வாங்கிக்கல, யார் பேசுகிறதையுமே காதில் வாங்கிக்கல. அவங்க எல்லாருமே வந்து ஆந்திராலேருந்து வந்திருந்தவங்க தான். ஸ்ட்ரைட்டாக உள்ளார அவங்க பாட்டுக்கு அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. உள்ளார நிப்பாட்டி நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டாலும் கூட அவங்க வந்து அதை வந்து காதில் வாங்குற மாதிரி தெரியல. எல்லாருமே சாமி பார்க்க தான் வந்திருக்கோம். பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்டில் எந்த டென்ஷனும் இல்லாமல் சாமியை நிம்மதியாக பார்த்துட்டு பல பிரச்சனைகளை சாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு வரப்போகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பிரச்சனை புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு விஷயம் வந்து அங்கே உருவாகிடுது. கோயிலில் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இன்றைக்கி இல்லையா இல்லை எப்பொழுதும் அப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரில. நான் முன்னாடி மாதிரி இல்லை திருவண்ணாமலை. நீங்கள் யார் போகிறதா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. 5 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. முக்கியமான நாட்களில் போகும்போது நார்மலான அந்த பிரதோஷம் இல்லாத நாளோ பௌர்ணமி இல்லாத நாட்கள்லையோ நீங்கள் போனீங்கனாலும் கூட இப்போல்லாம் கூட்டம் இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அப்போயுமே 2 மணி நேரமாவது உங்களுக்கு சாமி பார்க்க ஆகும்.
அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். அது வந்து 50 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பொது வழியில் நீங்கள் போனாங்க ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கனாலும் சரி, ரெண்டும் ஈக்குவலாக இதே தான் அங்கே நடக்குது. நாங்கள் பேருந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் இல்லையா அன்றைக்கி நந்திக்கு வந்து அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கூட்டத்தில் கிட்டத்தட்ட நந்தி இருக்கிற இடத்துலேருந்து அதை கிராஸ் பண்ணி மேலே போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 2 மணி நேரத்தில் நந்தி அபிஷேகத்தை வந்து முழுசாகவே நாங்கள் பார்த்தோம். அந்த அபிஷேகம் பண்ண போகும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது, பாருங்கள். அருணாச்சலா 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 ஜகதம்பிகே 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 சிவரஞ்சனி உனக்கு அடிமை இங்கு ஒரு பொழுதும் உன்னை பிரியேன் தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகள் என்று கடல் அடிகாட்டி பிரியேன் பிரியேன் என்றருளிய அருளும் பெரியோன் பெருமானே சிவபெருமானே. திருவண்ணாமலைக்கு வந்து அவராக கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வருஷத்தோட முதல் நாள் வந்து இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நிறையா நல்ல விஷயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களோட வரேன். இன்னும் நிறையா நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்களை நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சாமி தரிசனம் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் தான். ஆனால் என்னென்னா ரொம்ப கூட்டத்தில் வந்து ஒரு 7 மணி நேரம் வந்து நாங்கள் நின்னது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் வெளியில் வந்தோடனே சட்டு புட்டுன்னு ஊரை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட திருவண்ணாமலை போன உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.